பிள்ளைகள் அனைவருக்கும் இனிமையான மாலை நேர வணக்கம். வணக்கம் பிள்ளைகள். வணக்கம் சார். வணக்கம்மா, வணக்கம். பிள்ளைகள், ஒஸ்டி யாருக்கிட்டமா இருக்குது? சரி, கொஞ்சம் மாத்தி விடுங்க. ஸ்ரீசாத் ஸ்ரீசாத் உங்கள்கிட்ட பேசுங்க சாரோட. ஓம் சார். உங்கள்கிட்ட தான் ஒஸ்ட் இருக்குது, மாத்தி விடுங்க சாருக்கு. ஓகே, குட். சரி பிள்ளைகள், எல்லோரும் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகேவா பிள்ளைகள்? ஓகேம்மா, எல்லோரும் வந்துட்டீங்க. சரி, நாங்கள் இன்றைய நாள் பாடத்துக்குள்ள செல்ல போறோம். சோதனை பிள்ளைகள், அப்ப இன்றைய நாள் சார் ஒரு புதிய பாடம் தான் சொல்லித்தர போறேன். சோதனை பிள்ளைகள், இன்றைய நாள் நாங்கள் பகுதி 2 தொடர்புடைய ஒரு பகுதியை படிக்க போறோம். சோதனை பிள்ளைகள், அது என்னன்னு சொன்ன பிள்ளைகள், கடிதம் எழுதுவது தொடர்பா படிக்க போறோம். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். சோதனை பிள்ளைகள், அப்ப கடிதம் எழுதுதல். அப்ப கடிதம் எழுதுவதற்கு முதல்ல நாங்க கடிதம் என்பது ஒரு தகவல் பரிமாற்றக்கூடிய ஒரு ஊடகம் தான் சோதனை பிள்ளைகள் கடிதம். அந்த வகையில ஆரம்ப காலத்துல தகவலை பரிமாற்றிக் கொள்வதற்காக புகை மூட்டினாங்க. ஆமாவா பிள்ளைகள்? புகை மூட்டுதல் ஒரு ஆரம்ப கால தகவல் பரிமாற்ற முறையா? ஓ சார். அதே போல் குரல் எழுப்புதல், தூது அனுப்புதல், பிறகு கடிதம் எழுதுதல், இவ்வாறாக சோதனை பிள்ளைகள் தகவல் பரிமாற்ற முறை என்ன செய்து பிள்ளைகள் அப்படியே வளர்ச்சி அடைகிறது. சோதனை பிள்ளைகள், இன்று நாங்கள் என்ன செய்யறோம்? எங்களுடைய கையடக்க தொலைபேசி மொபைல் போன்களின் மூலமாக பல்வேறு விடயங்களை நாங்கள் என்ன செய்யறோம்? பரிமாற்றிக் கொள்கிறோம். சோதனை பிள்ளைகள், அவ்வாறு தகவல் பரிமாற்றுவதில் மிக மிக முக்கியமான ஒரு ஊடகமாக இந்த கடிதம் காணப்படும். இப்ப கடிதம் அப்படின்னு சொல்றது பிள்ளைகள் மடல் என பொருள்படும். கடிதம் அல்லது மடல் எனப்படுவது இருவர்களுக்கு இடையிலே இடம்பெறும் எழுத்து தகவல் பரிமாற்றத்தை குறிக்கிறது. ஆகவே கடிதம் ஓர் எழுத்து தகவல் பரிமாற்ற ஊடகம். ஆமாவா பிள்ளைகள்? அப்ப இருவருக்கு இடையில நடைபெற அந்த எழுத்து தகவல் பரிமாற்ற ஊடகத்தை தான் கடிதம்னு சொல்றோம். இந்த கடிதத்தை நாங்க 2 வகையா பிரிச்சு பார்க்கலாம். அந்த 2 வகையும் என்ன பிள்ளைகள்? உறவுமுறை கடிதம், தொழில்முறை. உறவுமுறை கடிதம், தொழில்முறை கடிதம். சோதனை பிள்ளைகள், அப்ப உறவுமுறை கடிதம் அப்படின்னா உறவினர்கள் நண்பர்களுக்கு அன்பை வெளிப்படுத்தி வாழ்த்து தெரிவித்து சுகத்துக்கங்களை தெரிவித்து சோதனை பிள்ளைகள் எழுதப்படும் கடிதங்களை தான் உறவுமுறை கடிதம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம். இந்த கடிதங்கள் உறவு நிலைகளை வலுப்படுத்துவதோடு கருத்து பரிமாற்றத்துக்கும் உதவுகின்றது. சோதனைமா, ஆமாவா? இந்த உறவுமுறை கடிதத்துக்குரிய அமைப்பு முறையும் இருக்கு பிள்ளைகள். எழுதுபவரின் பெயர், முகவரி, திகதி வலது பக்க மேல் மூலையில் எழுதப்படும். விழிப்பு, விடயம், முடிப்பு, ஒப்பம், இவ்விடயங்கள் பிள்ளைகள் ஒரு உறவுமுறை கடிதத்துக்குரிய விடயங்களா காணப்படும். அப்ப எழுதுபவரின் பெயர், முகவரி, திகதி இதெல்லாம் சோதனை பிள்ளைகள் முகவரின்னு நாங்க சொல்லுவோம். அடுத்து 2வது அம்சம் விழிப்பு, 3வது அம்சம் உடல் அல்லது விடயம்,
நான்காவது அம்சம் முடிப்பு, ஐந்தாவது அம்சம் ஒப்பம். இதெல்லாம் ஒரு உறவுமுறை கடிதத்துக்குரிய விடயங்களா காணப்படுது. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். சரி. இப்ப இங்க ஒரு மாதிரி உறவுமுறை கடிதம் ஒண்ணு பாருங்க. க குமரன், கண்டி வீதி, மாத்தளை, 12/6/2021. இது கடிதத்தினுடைய எப்பகுதி பிள்ளைகள்? முகவரி. முகவரி. முகவரியும் திகதியும் இருக்கு. அன்புள்ள நண்பனுக்கு இது விழிப்பு. விழிப்பு. நான் நலம், உன் நலத்திற்காக இறைவனை பிரார்த்திக்கின்றேன். கடந்த வாரம் எமது பாடசாலையில் கலை விழா நடைபெற்றது. நீயும் அதில் கலந்து கொள்ளாதது எனக்கு கவலை அளிக்கிறது. அடுத்த வாரம் நடைபெறவிருக்கும் பரிசளிப்பு விழாவில் கலந்து கொள்வாய் என எதிர்பார்க்கின்றேன். இது என்ன பிள்ளைகள்? உடல். உடல் அல்லது விடயம். இப்படிக்கு அன்பு நண்பன் முடிவு. முடிவு அல்லது முடிப்பு. க குமரன் ஒப்பம். இந்த 5 உறுப்புகளும் என்ன செய்யப்படுது பிள்ளைகள்? ஒரு சாதாரண பிள்ளைகள் உறவுமுறை கடிதத்துல காணப்படுது. ஆமாவா? சார். சரி. இப்ப எங்களுக்கு உறவுமுறை கடிதம் தொடர்பான தெளிவான விளக்கம் இருக்கும். நாங்க தரம் 9, தரம் 8 இந்த வகுப்புகளிலும் இந்த உறவுமுறை கடிதம் தொடர்பா நாங்க படிச்சிருக்கோம். ஆமாவா? இப்ப நாங்க இன்றைய தினம் நாங்க பார்க்க போற பகுதி என்ன அப்படின்னா பிள்ளைகள், தொழில்முறை கடிதம். அப்ப நாங்க இன்றைய வகுப்புல படிக்க போற மிக முக்கியமான பகுதி என்ன பிள்ளைகள்? தொழில்முறை தொழில்முறை கடிதம். கடிதத்தை நாங்க பார்க்கணும். சாதாரண பிள்ளைகளாகவே நடைமுறை தேவைகளுக்காக அதிகம் எழுதப்படுறது இந்த தொழில்முறை கடிதம் தான். சாதாரண பிள்ளைகள் இப்ப உங்களுடைய வீடுகளுக்கு தொழில்முறை கடிதம் அதிகம் வருதா, அப்படி இல்லைன்னா உறவுமுறை கடிதம் அதிகம் வருதா? தொழில்முறை கடிதம். தொழில்முறை கடிதங்கள் எங்கெங்க இருந்தெல்லாம் வரும் உங்க வீடுகளுக்கு சொல்லுங்க. ஸ்கூல்ல இருந்து. ஸ்கூல்ல இருந்து. வேற? பேங்க்ல இருந்து. பேங்க்ல இருந்து சார். பேங்க்ல இருந்து கட்டாயம் வருது. சரி, ஓகே, குட். வேற? வேற எங்க இருந்து பிள்ளைகள் வருது எங்களுக்கு கடிதங்கள் சொல்லுங்க, அந்த உறவுமுறை தொழில்முறை கடிதங்கள்? பல்வேறு நிறுவனங்கள்ல இருந்து வரும். ஆமாவா? ஓ சார். சரி, இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாடசாலைகள் இருந்து சில நேரம் உங்களுக்கு கடிதங்கள் வரலாம். சாதாரண பிள்ளைகள் அதே போல் பேங்க்ல இருந்தும் கடிதங்கள் வரலாம். சில நேரம் நாங்க எங்களுக்கு தேவையான வாகனங்களை வாங்கியிருந்தா அந்த லீசிங் இருக்குமா இருந்தா அங்க இருந்தும் கடிதம் அனுப்பி கொண்டே இருப்பாங்க. ஆமாவா? அதே போல் நாங்க ஏதாவது காப்புறுதி திட்டங்கள்ல இணைஞ்சிருந்தோம்னா அங்க இருந்தும் கடிதம் வந்து கொண்டே இருக்கும். ஆமாவா? பிள்ளைகள் இவ்வாறு எங்களுடைய வீடுகளுக்கு கடிதங்கள் வந்து கொண்டுதான் இருக்குது. இந்த கடிதத்தை நாங்க சொல்றது தொழில்முறை கடிதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப மிக முக்கியமாக தொழில்முறை கடிதத்துல சில விடயங்கள் காணப்படணும். அப்ப தொழில்முறை கடிதம் ஒன்றுள்ள பிள்ளைகள் பின்வரும் உறுப்புகள் அமையப்பெறும். அதுல முதலாவது அம்சம் பிள்ளைகள் முகவரி. முதலாவது அம்சம் என்னமா? முகவரி. முகவரி. இது கடிதம் எழுதுபவரின் முகவரி குறிக்கும். இரண்டாவது அம்சம் உள்முகவரி. அப்ப உள்முகவரி என்னது? கடிதம் யாருக்கு எழுதப்படுகின்றதோ அவரது முகவரியை தான் குறிக்கும். ஆமாவா? மூன்றாவது அம்சம் விழிப்பு, நான்காவது அம்சம் தலைப்பு, அடுத்து விடயம், முடிப்பு, நன்றி, அது வரும். அடுத்த இறுதியான அம்சம் ஒப்பம். சதனை பிள்ளைகள் இவ்வாறு 7 சதனை பிள்ளைகள் உறுப்புகள் கட்டாயமாக என்ன செய்யப்படும்? ஒரு தொழில்முறை கடிதத்துல காணப்படும். ஆமாவா? சந்தனை பிள்ளைகள். ஆகவே நாங்க இந்த தொழில்முறை கடிதத்தை யாருக்கு எழுதுறோம் அப்படின்னு சொன்ன பிள்ளைகள், ஒரு அதிகாரிகளுக்கு தான் எழுதுறோம். அப்ப கடிதம் ஒன்றை எழுதும் பொழுது நாங்க என்ன செய்ய போறோம்? முகவரி எழுதுவோம், உள்முகவரினை எழுதுவோம். இந்த உள்முகவரி முகவரி எல்லாம் உரிய நிறுத்தக்குறிகளை இட்டு என்ன செய்யணும்? நாங்க அழகுற எழுத வேண்டும். சதனை பிள்ளைகள் சார் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு அதிகாரிகளுக்கு எழுதப்படுற கடிதம் அப்படிங்கிறனால சதனை பிள்ளைகள் தேவையற்ற விடயங்களை குறிப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். கூற வந்த விடயத்தை நாங்க வினயமாக முன்வைத்து கடிதத்தை நிறைவு செய்ய வேண்டும். ஆமாவா? இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க?
சரிதானே பிள்ளைகள்? கடிதம் அப்படின்னு சொல்லி தலையங்கம் போட்டீங்களா பிள்ளைகள்? கடிதம் தலையங்கம் போடுங்க. போட்டாச்சு. ம். கடிதம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். உறவுமுறை கடிதம், தொழில்முறை கடிதம். அதையும் குறிச்சு கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். ம். தொழில்முறை கடிதம் ஒன்றில் பின்வரும் உறுப்புக்கள் அமையப்பெறும்னு சொல்லிட்டு இந்த விடயங்களையும் எழுதிக் கொள்ளுங்க. ஓகே சார். இல்ல சார். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? இல்ல சார். இல்ல சார்.
சரியா பிள்ளைகள்? ஓகேவாம்மா? எழுதிட்டோமா? Yes, sir. ஓகே தானே? சரி, இப்ப என்ன செய்ய போறோம்னா, சாதனை பிள்ளைகள், நீங்க எழுதின விடயங்களை இதுக்கு நீங்க குறிக்க போறீங்க. இப்ப முதலாவது அம்சம் என்னம்மா? முகவரி. முகவரி. அப்ப முதலாவது அம்சத்தை நீங்க என்ன செய்ய போறீங்க? குறிச்சு காட்ட போறீங்க. முகவரி அப்படின்னு சொல்லி குறிச்சு காட்ட போறீங்க. ஆமாவா? இரண்டாவது அம்சம் உள் முகவரி, உள் முகவரி. மூன்றாவது அம்சம் விழிப்பு, விழிப்பு. நான்காவது அம்சம் தலைப்பு, தலைப்பு. ஐந்தாவது அம்சம் விடயம், விடயம் அல்லது விளக்கம். இங்க 5 5ன்னு 2 இருக்குது. ஆகவே விடய பரப்ப நாங்க என்ன செய்யலாம்? 2 பந்திலையும் என்ன செய்யலாம்? நாங்க எழுதலாம். ஆமாவா? ஓ sir. ஆறாவது நன்றி, நன்றி, முடிப்பு, நன்றி. ஏழாவது ஒப்பம், ஒப்பம். சரியா? இதை குறிக்க இயலுமா பிள்ளைகளுக்கு? இப்ப ஓ sir. இதுல இருக்கிறது போல கொஞ்சம் வேகமா குறிச்சு கொள்ளுங்க பாப்போம். இடம் இல்ல. சரியா பிள்ளைகள்? எழுதி கொண்டோமா? ஓகே சார். ஓகே சார். இப்ப கவனிங்க பிள்ளைகள், மாதிரி ஒரு கடிதம் ஒண்ணு நாங்க பார்க்கிறோம். வீதி மின்விளக்கு ஒளிராமை பற்றி நகரசபை நகரபிதாவிற்கு ஒரு கடிதம். சாதனை பிள்ளைகள், இப்ப மணி, இலக்கம் 15, கல்லாறு வீதி, மன்னார், 2008-1-1. இது பிள்ளைகள் ஒரு கடிதத்தினுடைய முகவரியா காணப்படுது. ஆமாவா? ஓ சார். அப்ப இந்த முகவரி எழுதும் பொழுது மிக முக்கியமா நாங்க கவனத்துல கொள்ள வேண்டியது பிள்ளைகள் இந்த நிறுத்தக்குறிகள். ஆமாவா? மணி, அப்ப மங்கிற இடத்துல என்ன செய்யப்படுது? முற்றுப்புள்ளி வைத்து காட்டப்படுறது. மணி அது தொடருது, காட்புள்ளி. இலக்கம் 15, கல்லார் வீதி, மன்னார். மன்னாருங்கிற இடத்துல அந்த முகவரி முடிகிறனால அந்த இடத்துல நடக்குது, முற்றுப்புள்ளி வருது. ஆமாவா? ஓகே. அதே போல் பாருங்க, திகதி எழுதும் பொழுதும் என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த நிறுத்தக்குறிகள் என்ன செய்யப்பட்டிருக்கு? பயன்படுத்தப்பட்டிருக்குது. திகதி எழுதும் பொழுது கட்டாயமாக முற்றுப்புள்ளி பயன்படுத்த வேண்டும். சாதனை பிள்ளைகள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, உள்முகவரி எழுதும் பொழுதும் இந்த நிறுத்த குறியீடுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆமாவா? அதே போல் பாருங்க, விழிப்பெழுதும் பொழுது மதிப்புக்குரிய ஐயா என்ற இடத்துல என்ன நடந்திருக்குது? ஒரு காட்புள்ளி வைத்து அந்த கடிதம் இன்னும் தொடருதுங்கிறத காட்டும். அடுத்து நாங்க தலையங்கம் எழுதுவோம். தலையங்கம் எழுதும் பொழுது என்ன நடப்போம்? அதுக்கு கட்டாயமாக நாங்க என்ன செய்வோம்? ஒரு அடிக்கோடிட்டு அந்த தலையங்கத்தை நாங்க சுட்டி காட்டுவோம். ஆமாவா?
ஓ சார் சார் அப்ப வீதி மின்விளக்கு ஒளிரவில்லை. இதுதான் அங்க என்னவா இருக்கு, கடித தலைப்பா இருக்கு. அப்ப விடயம் பாருங்க, எனது பெயர் மணி, நான் கல்லாறு கிராமத்தில் வசித்து வருகின்றேன். எங்கள் வீதியில் கடந்த 2 வாரங்களாக வீதி மின்விளக்கு ஒளிரவில்லை. இதனால் பொதுமக்கள் மிகவும் அல்லல் படுகின்றார்கள். அப்ப வீதி மின்விளக்கு ஒளிராட்டி பொதுமக்கள் அல்லல் படுவாங்களா இல்லையா பிள்ளைகள்? அல்லல் அல்லல் படுவாங்க. அதுவும் மாணவர்கள் மற்றும் இரவு நேரங்களில் பாதையில் செல்வது மிகவும் கடினமாக உள்ளது. எதிரில் வரும் வாகனங்களை எளிதில் அடையாளம் காண முடியவில்லை. சாதனை பிள்ளைகள், அப்ப வீதி மின்விளக்கு ஒளிராததுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சொல்றாங்க. மேலும் எங்கள் ஊர் கிராம பகுதி என்பதால் பாம்பு போன்ற விஷ ஜந்துக்கள் தெருவோரங்களில் காணப்படுகின்றன. அதனால ஆபத்தும் ஏற்படலாம். எனவே விரைவில் வீதி மின்விளக்கை சரி செய்து தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இப்படிக்கு மணி. சாதனை பிள்ளைகள், இந்த கடிதம் கடிதத்துக்குரிய அந்த அமைப்பு முறையில அந்த உறுப்புகளை ஒழுங்குபடுத்தி எழுதப்பட்ட ஒரு மாதிரி கடிதமா காணப்படுது. ஆமாவா? ஓ சார் சாதனை பிள்ளைகள், இந்த கடிதம் தரம் 9 நாங்க படிச்சிருக்கோம். ஆமாவா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஓ சார் கடிதம் 9 நாங்க படிச்சிருக்கோம். சாதனை பிள்ளைகளாக கடிதம் சாதனை பிள்ளைகள் 15 புள்ளிகளுக்குரிய ஒரு பகுதியாக காணப்படுது. அமைப்பு முறை எழுதும் பொழுதே அதற்கு 5 புள்ளிகள் வழங்கப்படும். உள்ளடக்கத்தை பொருத்தமா எழுதுனீங்கன்னா அதுக்கு 7 புள்ளி வழங்கப்படும். உங்களுடைய மொழிநடை ஆற்றலுக்கு 2 புள்ளிகளாக மொத்தமாக 15 புள்ளிகளுக்கு உட்பட்டதாக இது என்ன செய்யப்படும், காணப்படும். சரியா பிள்ளைகள்? மொழிநடைக்கு சில நேரங்களில் 3 புள்ளிகள் வழங்கப்படும். ஆகவே 15 புள்ளிகளுக்குரிய பகுதி தான் என்னது, இந்த கடிதம். ஆமாவா? ஓ சார் இப்ப உங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று சேர்த்தர போறேன். அந்த கடிதத்தை நீங்க இப்ப எழுத போறீங்க. ஆமாவா? சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். எழுதுங்க பார்ப்போம். எமது நாட்டில் இன்று குடிநீருக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் குடிநீரானது பொருளாதார பண்டமாக மாறி வருகின்ற அபாய நிலை காணப்படுகின்றது. எனவே நன்னீரை மாசடையாது பேணி பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி பத்திரிகை ஆசிரியருக்கு 100 சொற்களில் கடிதம் எழுதணும். யாருக்கு எழுதணும் பிள்ளைகள்? பத்திரிகை ஆசிரியர் பத்திரிகை ஆசிரியருக்கு. அப்ப பத்திரிகை ஆசிரியருக்கு கடிதம் எழுதணும்னா பத்திரிகை ஆசிரியர் உடனடியாக அதற்கு தீர்வு சொல்ல முடியுமா? பத்திரிகை ஆசிரியரால உடனடியாக தீர்வு கொடுக்க முடியுமா பிள்ளைகள்? முடியாது. முடியாது. இப்ப ஏற்கனவே நாங்க பார்த்தோம் பாருங்க, என்ன நடக்குது. கல்லாறு வீதியை சேர்ந்த மணி என்ன செய்யறாரு, நகர சபைக்கு என்ன செய்யறாரு, ஒரு கடிதம் எழுதுறாரு. ஆகவே அவர் என்ன செய்ய முடியும், அந்த வீதி விளக்க சரி செய்து தர முடியும், உடனடியா செய்து தர முடியும். ஆமாவா? ஓ சார். இப்ப இங்க பத்திரிகை ஆசிரியருக்கு அவ்வாறான ஒரு அதிகாரம் இருக்கா? இல்ல சார். இல்ல. பத்திரிகை ஆசிரியர் என்ன செய்யலாம்? பத்திரிகை பொடி அதை பத்திரிகையில என்ன செய்யலாம், பிரசுரிக்கலாம். ஆமாவா? ஆமாவா பிள்ளை? அவர் பத்திரிகையில பிரசுரிக்கிறதன் மூலமாக நடக்கும் அப்படின்னு சொன்னா, அனைத்து விதமான மக்களும் பார்ப்பாங்க, அதிகாரிகளும் அதை பார்ப்பாங்க, சாதனை பிள்ளைகள். ஆகவே அந்த விடயம் தொடர்பாக கவனம் செலுத்தப்படும். ஆமாவா? ஓ சார். சரிதானே பிள்ளைகள்? இப்ப இதுல பாருங்க, எமது நாட்டில் இன்று குடிநீருக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குன்னா அனைத்து மக்களுக்கும் இந்த விழிப்புணர்வு சென்றடையணுமா இல்லையா? சென்றடையணும். அப்ப குடிநீர் பொருளாதார பண்டமாக மாறி வருது. சாதனை பிள்ளைகள், இத்தகைய அபாய நிலையை குறைக்கணுமா இருந்தா நன்னீரை மாசடையாது பேணி பாதுகாக்கணும். அப்ப நன்னீரை பேணி பாதுகாக்கணுமா இருந்தா அது யாருடைய வேலை? யார் அதை செய்யணும்? பொதுமக்கள் தான் இந்த செயற்பாடை செய்யணும். அப்ப பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஊட்டுறதுக்காகத்தான் பத்திரிகையில இந்த செய்தி என்ன செய்ய போகுது, வரப்போகுது. அப்ப பத்திரிகை ஆசிரியருக்கு நீங்க எழுத போறீங்க. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார்.
இப்ப இந்த வினாவை எழுதி பொருத்தமான ஒரு கடிதம் எழுதுங்க பாப்போம். கட்டாயம் எழுதணும் பிள்ளைகள் நீங்க இப்ப. சார் உள்முகவரி வந்து பத்திரிக்கை ஆசிரியருக்குனே போட்டு எழுதணுமா? விளங்கலாமா? உள்முகவரி வந்து பத்திரிக்கை ஆசிரியருக்குனே போட்டு எழுதணுமா? பத்திரிகை ஆசிரியர். இப்போ நீங்க உங்களுக்கு விருப்பமான ஒரு பத்திரிகை ஆசிரியருக்கு நீங்க எழுதலாம். உதாரணமா இலங்கையில காணப்படுற பத்திரிகைகள் சில சொல்லுங்க. தினகரன். தினகரனுக்கு எழுதலாம், வீரகேசரிக்கு எழுதலாம். நீங்க உங்களுக்கு விருப்பமானது எழுதலாம். ஓகே தானம்மா? ஓகே சார். ஓகே. ஓ, சரியா பிள்ளைகள் எழுதி கொண்டோமா? பிள்ளைகள் நேரம் தேவை பிள்ளை.
சரியா பிள்ளைகள் எழுதிட்டீங்களாமா? நேரம் தேவைப்படுதா பிள்ளைகள்? இல்ல சார். விளங்கலாமா? எழுதி இன்னும் கொண்டிருக்கீங்களா? எழுதல சார். ஆ ஓ சரி. சார். ஓ எழுதிட்டு சொல்லுங்க சாருக்கு. ஓகே சார்.
சரியா பிள்ளைகள் எழுதி கொண்டோமா? பிள்ளைகள் யாராவது எழுதிட்டீங்களா? இல்ல சார். சரி, எழுதுற பிள்ளைகள் எழுதுங்கம்மா. எழுதின பிள்ளைகள் யாராவது சொல்லுங்க பாப்போம். சேருக்கு முகவரியை மாத்திரம் சொல்லுங்க. எழுதின பிள்ளைகள் முகவரியை மாத்திரம் வாசிங்க. வாசிங்கம்மா. நீ தனுர்சிகா தெல்பத்த ம். பதுல்ல 2026 3ஆம் மாதம் 17ஆம் தேதி. ம், சரி, ஓகேம்மா. முகவரி சரி. நிறுத்தக்குறிகள் பொருத்தமா போட்டிருக்கீங்களா? ஓ சார். சரி, உள் முகவரி வாசிங்க. வீரகேசரி பத்திரிகை ஆசிரியருக்கு வீரகேசரி பத்திரிகை நிலையம் பதுல்ல. ம். விழிப்பு எழுதுனீங்களாம்மா? மதிப்பிற்குரிய அம்மணிக்கு. ம். சரி, தலைப்பு இன்றைய கால குடிநீர் தட்டுப்பாடு தொடர்பாக. இல்லைங்களாம்மா? இன்றைய கால குடிநீர் தட்டுப்பாடு தொடர்பாக. தொடர்ச்சியா கடிதம் எழுத வாசிக்கிற அளவில் எழுதிட்டீங்களா பிள்ளை? எழுதிட்டீங்களாம்மா? இன்னும் கொஞ்சம் எழுத இருக்கு சார். சரி, எழுதிட்டு வாசிங்க. சரி, அடுத்து வேற யாராவது வாசிங்க பிள்ளைகள். முகவரி, உள்முகவரி, விழிப்பு, தலைப்பு இது வரைக்கும் வாசிங்க. விதுர்ஜன் எழுதிட்டீங்களா? இல்ல சார். ஃபர்ஹா வாசிங்கம்மா. சரி அம்மா. லிசானி எழுதிட்டீங்களா? ஷாரிக், எழுதிட்டா வாசிக்கலாம் பிள்ளைகள். சாருஹாஷினி, சார் நான் வாசிக்கவா? வாசிங்கம்மா. ம். ஏஞ்சல் எப்ஷிபா 13 கீழ் 2 மார்த்தனை கந்தெழுதல் ம். 2026 3ஆம் மாதம் 17ஆம் திகதி. ம். பத்திரிகை ஆசிரியர் ஹாலியல பதுலை. மதிப்பிற்குரிய ம். ஐயா, குடிநீர் தட்டுப்பாடு தொடர்பாக. எனது ம். பெயர் ஏஞ்சல் எப்ஷிபா. நான் மாத்தனையில் வசித்து வருகின்றேன். எமது பிரதேசத்தில் இன்று குடிநீருக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் ம். குடிநீரானது பொருளாதார பண்டமாக மாறிவரும் அபாயம் காணப்படுகிறது. எமது ம். தேவைகளை பூர்த்தி செய்ய பயன்படும் நீர் மூலாதாரங்கள் தற்போது மாசடைந்துள்ளன. எனவே இதை ம். பற்றி எதிர்வரும் பத்திரிகைகளில் பிரசுரிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். ம். நன்றி. இங்கனம் பணிவுள்ள ஏஞ்சல் எப்ஷிபா. ம். சரி, ஓகே, குட். சரி, இப்ப நீங்க எழுதியிருக்க இந்த கடிதத்துல 100 சொற்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? 100 சொல் இருக்குமாம்மா? இப்ப நீங்க இன்னும் என்ன செய்யலாம்? என்னென்ன விடயங்களை வந்து பத்திரிகையில பிரசுரிக்கலாம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் சொல்லலாம் தானே ஆமாவா? ஓ சார். ம், சரி. அப்ப குடிநீர் மாசுபடுறதுக்கான அல்லது
தட்டுப்பாடு வர்றதுக்கான காரணங்கள் என்னென்னங்கிறத கொஞ்சம் சொல்லியிருக்கலாம் தானே பிள்ளைகள்? எழுத இயலுமா? ஓ சார். அப்ப மாசடைறதுக்கான வழிமுறைகள் என்னென்னம்மா? என்னென்ன முறையில மாசடையுது? கழிவுப் பொருட்களை வந்து கழிவு பொருட்கள் வந்து நீர்நிலைகள்ல சேருது. பிறகு சரி, இங்க கவனிங்க. இப்ப நீங்க எழுதின கடிதம், அதற்கான புள்ளிகள் எப்படி வழங்க போறாங்க அப்படின்னு சொல்லுங்க. முதலாவது கடிதம், அதனுடைய அமைப்பு முறை. சதனை பிள்ளைகள் முகவரி எழுதியிருக்கீங்களா, உள் முகவரி எழுதியிருக்கீங்களா, விழிப்பு எழுதியிருக்கீங்களா, தலைப்பு எழுதியிருக்கீங்களா, விடயங்கள் பொருத்தமா எழுதியிருக்கீங்களா, முடிப்பு ஒப்பம், இந்த விடயங்கள் எல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி முதல்ல நாங்க பார்க்க போறோம் இந்த வீணா பாத்திரத்தை உங்களுடைய கடிதத்தை திருத்தும் பொழுது. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? இந்த விடயங்கள் எல்லாம் சரியாக இருக்குமாக இருந்தால் 5 அல்லது 4 புள்ளிகள் கட்டாயம் கிடைக்க போகுது. பெரும்பாலும் 5 புள்ளிகள் வழங்கப்படும். அந்த 5 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியுமா? அடுத்து இந்த கடிதம் வந்து பிள்ளைகள் பத்திரிகை ஆசிரியருக்கு தானே எழுதணும். அப்ப பத்திரிகையில் பிரசுரிப்பதற்கான விண்ணப்ப கடிதம் எழுதப்படணும். சரிதானே பிள்ளைகள்? பத்திரிகையில் நீங்க இந்த கடிதத்தை பிரசுரிக்குமாறு என்ன செய்யணும்? ஒரு விண்ணப்பத்தை எழுதணும். ஆமாவா? ஆமாவா இல்லையா பிள்ளைகள்? ஆமா, சரி. அடுத்ததாக இந்த விடயத்தை உள்ளடக்கம், நீரினுடைய அவசியத்தை பத்தி நீங்க பேசணும். ஆமாவா? நீரின் அவசியம் தேவையா இல்லையா பிள்ளைகள்? நீர் அவசியமா இல்லையா? சரிதான பிள்ளைகள்? அப்ப இதுல இந்த விடயம் தொடர்பா நீங்க கவனம் செலுத்தணும். எங்களுடைய உலகத்துல காணப்படுற நீரின்ல பருகக்கூடிய அளவு எவ்வளவு பிள்ளைகள்? 1%. 1% குறைவு. சதன பிள்ளைகள், ஆகவே அந்த நீரை நாங்க பாதுகாக்கணும். சதன பிள்ளைகள், அந்த நீரினுடைய அவசியத்தை நாங்க பேசணும். சதனமா உலக மக்கள் எல்லோரும் உயிர் வாழ்றதுக்கு மிக முக்கியமான ஒன்றாக வந்து நீர் காணப்படுது. நீர் வந்து அத்தியாவசிய தேவைகள்ல ஒன்று நீர். ஆமாவா? ஆமாவா இல்லையா பிள்ளைகள்? பாரதியார், திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்றாரு. ஆமாவா? அப்ப இதெல்லாம் அவசியம் தானே பிள்ளைகள்? இது நீரினுடைய அவசியத்தை நாங்க இன்னும் தெளிவா சொல்றோம். அப்ப அடுத்து பருகுதல். இப்ப பருகும் நீரினுடைய அளவு 1% குறைவா இருக்குன்னு சொல்றீங்க. சதனை பிள்ளைகள், அது மாத்திரம் இல்லாமல் விவசாயத்துக்காக நீரை என்ன செய்யறோம்? நாங்க பயன்படுத்துறோம். ஆகவே மாசடைஞ்ச நீரை விவசாயத்துக்கும் என்ன செய்ய முடியாது? பயன்படுத்த முடியாது. சதனை பிள்ளைகள், அப்ப நீர் மாசடைறனால நீர்வாழ் உயிரினங்களும் என்ன செய்யும்? பாதிப்புக்கு உள்ளாகும். அப்ப இந்த நிலைமைகள் தொடருமா இருந்தா சதனை பிள்ளைகள், நீரை நாங்க என்ன செய்யணும்? காசு கொடுத்து தான் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? வாங்கி பருக வேண்டிய நிலைமை ஏற்படும். ஆமாவா? ஆமாவா இல்லையா? நீங்க பேசுங்க. ஆமாவா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. சரிதானே பிள்ளைகள்? அப்ப நாங்க கடைசியா நீங்க இறுதியா என்ன செய்ய போறீங்க? இப்ப முடிவு வந்து இந்த அருமையான நீர் வளத்தை வந்து பாதுகாக்கணும் என்பதற்காக மேற்குறிப்பிடப்பட்ட விடயங்களை பத்திரிகையில் பிரசுரிக்குமாறு மிக பணிவோடு அல்லது தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லி எழுதி முடிக்கணும். ஆமாவா? ஆமாவா இல்லையா? அதுதானே பிள்ளைகள்? அப்போ கடிதம் எழுதுறீங்க, எல்லாருமே கடிதம் எழுதுறீங்க. ஆனால் அந்த கடிதத்துல உள்ளடங்க வேண்டிய விடயங்கள் எவ்வாறு எழுதணும், அந்த கடிதத்தினுடைய அமைப்பு முறைகளை நாங்க எவ்வாறு பொருத்தமாக கையாளணும், இப்படிங்கிற சின்ன சின்ன விடயங்கள் தான் என்ன நடக்கும்னு சொன்னா உங்களுக்கு புள்ளிகளை குறைக்கும். ஆமாவா? சரிதானே பிள்ளைகள்? அப்போ கடிதம் எழுதுவதற்கு முன்பு என்ன செய்யணுமா பிள்ளைகள்? நீங்க ஒரு கடிதம் எழுத போறீங்கன்னா அந்த கடிதத்துல என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்படணும் அப்படிங்கிறத நீங்க ஒரு சின்ன ஒரு குறிப்பு ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க முதல்ல. விளங்குதா? சரியா பிள்ளைகள்? அப்போ ஒரு கடிதம் எழுத போறோம்னா முதலாவது அமைப்பு முறைகளை நாங்க சரியா எழுதுறோமா? சரிதானே பிள்ளைகள்? முகவரி, உள்முகவரி போன்ற இடங்களெல்லாம் நிறுத்த குறிகளை பொருத்தமா நாங்க கையாண்டு இருக்கோமா? அந்த ஒழுங்குமுறையில நாங்க எழுதி கொண்டு வரோமா? சரியான விழிப்பு எழுதிட்டோமா? தலைப்பு எழுதிட்டோமா? விடய பரப்புக்குள்ள நாங்க என்னென்ன விடயங்களை பத்தி இதுல சொல்ல போறோம்? அப்ப குடிநீருங்கிறது வந்து மிக முக்கியமான ஒன்று. குடிநீரினுடைய அவசியத்தை சொல்லியிருக்கோமா?
குடிநீர் மாசு அடைஞ்சா என்னென்ன விபரீதங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோமா? இதை எவ்வாறு பாதுகாக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை நாங்க சொல்லியிருக்கோமா? இப்படி நீங்க என்ன செய்யணும்? இந்த கடிதத்தை எடுத்து சிறுதானிய பிள்ளைகள் என்னென்ன குறிப்புகள் தேவையோ அதெல்லாம் எழுதிட்டோமான்னு பார்க்கணும். ஆமாவா இல்லையா? ஓ சார். சரி, இது இந்த ஓ கடிதத்துக்கு சார். எந்த கடிதத்தை எழுதினாலும் நீங்க உள்ளடக்கத்துல மிக முக்கியமாக ஏதோ ஒரு பிரச்சனையை பத்தி பேசியிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையினுடைய விளைவை நாங்க சொல்றோமா, அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வர்றதுக்கான வழிமுறைகளை நாங்க பேசியிருக்கோமா, அதனால ஏற்படக்கூடிய நன்மைகளை நாங்க எழுதியிருக்கோமா அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். சரியா பிள்ளைகள்? ஓகே சார். ஓகே தானே பிள்ளைகள்? அப்ப இதெல்லாம் கவனத்தில் கொண்டு நீங்க கடிதம் எழுதணும். சரிதானே பிள்ளைகள்? சரி, உங்களுக்கு ஒரு கடிதம் மாதிரி கடிதம் ஒன்று தாரேன் பிள்ளைகள், ஒரு நிமிஷம் தாங்க. சரி, கடிதம் எழுதின பிள்ளைகள் வாசிங்கம்மா. பிள்ளைகள் கடிதம் எழுதிக்கவங்க வாசி காட்டலாம். சரி, எழுதியிருக்கேன், இந்த கடிதம் சரியானு கேட்கலாம் தானே? யாராவது வாசிக்கணும் வாசிக்கலாம் பிள்ளைகள். பிள்ளைகள் இங்க இந்த கடிதம் விளங்குதா பாருங்க பிள்ளைகள், கடிதங்கள். ஓம் சார். ஓ சரிதானம்மா? சார். இந்த பிள்ளைகள் உங்களுக்கு சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கடிதங்கள் தொகுத்து ஒரு தொகுப்பு ஒன்று இருக்குது. சரியாம்மா? இது வந்து உங்களுடைய குரூப்ல நான் 20 கடிதங்கள் இருக்குது. இதை வந்து உங்க குரூப்ல சென்ட் பண்ணி விடுறேன். நீங்க ஒவ்வொரு கடிதமா எழுதி எழுதி பாருங்க. சரியா? ஓகே சார். ஓகே சார். சரி பிள்ளைகள், இதுல நாங்க வந்து உங்களுடைய ஹோம்ஒர்க் வீட்டு வேலைக்காக சேர்ப்பு ஒரு கடிதம் தரப்போறேன்.
ம். இந்த மூன்றாவது கடிதம் விளங்குதா பாருங்க பிள்ளைகள். ஓ சார். இந்த மூன்றாவது கடிதத்தை எழுதுங்கம்மா. இது உங்களுடைய போம்பு வீட்டில் எழுத போறீங்க. உமது ஊரில் நீண்ட காலமாக திருத்தப்படாதிருந்த வீதிகள் சில மிக குறுகிய காலத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட விடயமானது வியப்புக்குரியதும் பெருமைக்குரிய விடயமாக கருதப்படுகிறது. எனவே இவ்விடயத்தை கருத்திற்கொண்டு வீதி போக்குவரத்து அதிகார சபை தலைவருக்கு நன்றி கூறும் வகையில் 100 சொற்களில் ஒரு கடிதம். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். சோதனை பிள்ளைகள், இதுவரைக்கும் திருத்தப்படாதிருந்த ஒரு வீதி என்ன செய்யப்பட்டிருக்கு? திருத்தப்பட்டுருச்சு. அப்ப திருத்தப்பட்டுனா நாங்க என்ன செய்ய போறோம்? அப்ப திருத்தி அமைச்சு தந்த அதிகாரிக்கு என்ன செய்ய போறோம்? நன்றி தெரிவித்து ஒரு கடிதம் எழுத போறோம். சரியா? ஓகே சார். இல்ல சார். இல்ல சார். சரியா பிள்ளைகள்? எழுதிட்டீங்களாமா? இல்ல சார். ம். இந்த வினா மாத்திரம் எழுதி கொள்ளுங்க. நீங்க பிறகு வீட்டில் எழுதி பாருங்க கடிதம். ஓகே சார், எழுதியாச்சு. சரியம்மா. சரிதானே பிள்ளைகள்? அப்ப இன்றைய தினம் நாங்க கடித வகைகள் பற்றி படிச்சோம். கடிதம் என்னன்னு பார்த்தோம். உறவுமுறை கடிதம் தொடர்பான விடயங்களும் பார்த்தோம். தொழில்முறை கடிதம் தொடர்பான விடயங்களும் பார்த்தோம். ஆமாவா? ஓ சரிதானே ஓ பிள்ளைகள்? சார். அப்ப கடிதம் எழுதுறது எவ்வாறு, தொழில்முறை கடிதம் எவ்வாறு அமையப்பெற வேண்டும், அதுல இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன இருக்குது, அதை எவ்வாறான முறையில நாங்க வடிவமைக்கணும் அப்படிங்கிற பல்வேறு விடயங்களையும் பார்த்தோம். அதே சந்தர்ப்பத்தில் ஒரு கடிதம் நீங்க எழுதி பார்த்துருக்கீங்க. சேர ஒரு கடிதத்துக்குரிய தலைப்பும் தந்திருக்கு. அதே சந்தர்ப்பத்தில் பிள்ளைகள் ஒரு 20 கடிதங்கள் தலைப்புகள் உள்ளடங்கிய ஒரு PDF ஒன்று உங்களுக்கு சேர் வந்து குரூப்ல ஷேர் பண்ண சொல்றேன். ஓகேவா? ஓகே சார். ஓகே சரி, அதை சார். ஒவ்வொரு தலைப்பா நீங்க எழுதி எழுதி பாருங்க பிள்ளைகள். எழுதி பார்த்துட்டு நீங்க அடுத்தடுத்த வகுப்புல வாசிச்சும் காட்டலாம். சார், இப்படி ஒரு கடிதம் எழுதியிருக்கேன், ஏதோ ஒரு தடவை வாசிச்சு காட்டட்டுமான்னு நீங்க வாசிச்சும் காட்டலாம். அப்ப சார் அதுல இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லுவேன். சதன பிள்ளைகளாகவே இன்றைய நாள் பாடம் நிறைவுக்கு வருது.
இன்றைய நாள் பாடம் பிள்ளைகளுக்கு தெளிவாக விளங்கினதா? ஓ சார். ஓகே தானே? சரிதானே பிள்ளைகள்? அப்ப இந்த நாள் பாடத்திலிருந்து நீங்க பல விடயங்களை கற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாடம் பிடிச்சிருந்ததா பிள்ளைகளுக்கு? ஓ சார் புரிஞ்சுது. ஓகே தானே? பாடம் பிரயோஜனமாக இருந்ததா? ஓ சார். ஓகே தானே பிள்ளைகள்? சரிம்மா. அடுத்த வகுப்புல நாங்க வந்து சுருக்கம் எழுதுறது தொடர்பாக படிக்க இருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். ஓகே பிள்ளைகள், கொஞ்சம் வகுப்புக்கு அனைவரும் வருகை தந்துடணும். மிக முக்கியமான ஒரு பகுதியாக இது காணப்பட போகுது. தரம் 10ல படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி, புதிய ஒரு பகுதியாகவும் இருக்கும். கட்டாயம் நீங்க கலந்து கொள்ளணும். அது வரைக்கும் பாய், குட் நைட். அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ சார். பாய் சார். குட் நைட் Thank you, sir. Good night, sir. Bye, sir. சார்.